இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட நாளையோட லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தோடைய லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது பார்க்கலாம். இது எப்படி இந்த லெவல்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணுறேன்னா, அதாவது நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி மார்க் பண்ணுறோம். இண்டிகேட்டர் எப்படி சூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எங்கே க்ளோஸ் வைக்குதோ அதனோட நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம இண்டிகேட்டரில் வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எங்கே க்ளோஸ் வைக்குதுன்னா 25,470 க்ளோஸ் வைக்குது. அதுக்கு நியரஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,500. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிஇபிக்கு கீழே சஸ்டெயின் ஆகியிருந்ததுன்னா புட் ஆப்ஷன் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருந்ததுன்னா கால் ஆப்ஷன் எடுப்போம். எது வரைக்கும் டார்கெட் இருப்போம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் S0 அதுக்கு பிரேக் பண்ணி 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா S1 அதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வந்து S2 வரைக்கும் மேக்ஸிமம் S2 வரைக்கும் பிரேக் வைக்கலாம். சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா S0 வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. இதனால் இப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம அட்லீஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து S0 சப்போர்ட் இதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி பேஸ் பண்ணி வைப்போம்னா பிபிக்கு மேலே சப்போஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா S0 ரீச் ஆகும்லே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸில் வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் ட்ரேடும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். லைவாக நீங்கள் வந்து எப்படி எப்படி ட்ரேட் எடுக்கிறோன்ட்டு நீங்கள் இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறோன்ட்டு கற்றுக்கலாம். நீங்களும் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டும் பண்ணலாம். அதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிங்க லைவ் ட்ரேடிங்க்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இருந்ததுன்னா கால் ஆப்ஷன் எடுப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஒரு என்ட்ரி கிடச்சி, அதுக்கப்புறம் ரெண்டாவதுல வந்து இன்னொரு என்ட்ரி கிடச்சிது. இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் வந்து கீழே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டாப் லாஸில் இமீடியட்டாக வெளியே வந்துட வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா R0 R1 R2 எல்லாமே வந்து ரீச் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம R0 R1 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். R0 கூட இல்லை, மோஸ்ட்டாக வந்து R1 வரைக்கும் ரீச் ஆயிரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு ஒரு என்ட்ரி ஆச்சும் அட்லீஸ்ட் மினிமம் கிடச்சிடும். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நம்மள 2 என்ட்ரி தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே அவ்வளோதான் இருக்கும். மினிமம் ஒன் சைடட் மார்க்கெட் தான் இருந்தால் ஒரு என்ட்ரி. ஒருவேளை மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி பாசிபிள் இருக்குன்னா சப்போஸ் இந்த மாதிரி இங்கே சார்னா 2 என்ட்ரி கிடைக்கும். அதுக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து ரிஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவர் ட்ரேட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நாளையோட நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். சப்போஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து 25,565 இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 550லையோ இல்லை 525லையோ எங்கேயோ க்ளோஸ் வைக்குதுன்னு வச்சுக்கோங்க, டவுன்லேயே இல்லை அப்படியோ எங்கேயோ க்ளோஸ் வைக்குது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 25,500 இருக்கா, உள்ள 525ல க்ளோஸ் ஆகிருக்குதுன்னா 25,600 வந்து எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து 25,550ல அந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதுன்னா 25,600 எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கினா பிபி லெவல் இங்கே இருக்குது. அப்போனா ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து எதுவாக இருக்குன்னா 25,600 நியர் வந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சுதுன்னா R0 வந்து 25,621 இருக்கும். R1 வந்து 25,674 இருக்கும். R2 வந்து 25,752 இருக்கும். அதான் இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 0 வந்து 25,405 இருக்கும். சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 25,380 இருக்கும். சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா 25,340 இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா 25,600 நியர் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சா. இதான் வந்து நிஃப்டியோட நாளையோட லெவல்ஸு. ஃபர்தராக வந்து நீங்கள் லைவ் ட்ரேடிங் பண்ணாலும் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.